நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அதுல முதலாவதாக நபிகளார் நமக்கு குறிப்பிட்டது இறைவனுடைய நினைவு. அந்த இறை நினைவிலேயே மிக முக்கியமான ஒன்று தொழுகை. திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுங்கள். எந்த வீட்டில் இறை நினைவு இருக்கிறதோ அங்கே ஷைத்தான் வரமாட்டான். எந்த வீட்டில் இறைவனை பற்றி பேசப்படுகிறதோ அங்கே ஷைத்தான் வரமாட்டான். அங்கே முதலாவது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவைகளில் முதலிடம் தொழுகை. என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்கள், திருக்குர்ஆனுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் முதன்மையான கலிமாவுக்கு பிறகு, கொள்கை பிரகடனத்திற்கு பிறகு முதலாவதாக நபிகளார் அவர்கள் தொழுகையை சொன்னார்கள். நம்முடைய வீட்டிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நபிகளார் சொல்றார், இஜ்அலூ ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும் வலா தத்தஹிதூஹா. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், மண்ணறைகளாக ஆக்கிறார். வீட்டிலே கண்டிப்பாக தொழுகை இருக்க வேண்டும். தொழுகை ஆண்களுக்கு, ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக கடமையான தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும். பெண்கள் விரும்பினால் தொழலாம், விரும்பினால் வீட்டிலேயும் தொழுது கொள்ளலாம். அதுல நபிகளார் அவர்கள் நமக்கு அதிகம் ஆர்வமூட்டி நமக்கு சொன்னது, அஃலலு ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. புகாரி நீங்கள் பார்க்கலாம், மனிதன் தொழும் தொழுகையிலேயே மிகச் சிறந்தது அவன் வீட்டில் தொழும் தொழுகை, கடமையான தொழுகையை தவிர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்து, அகிலத்திற்கோர் அருள்கொடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி ஒழுகிய நல்ல தோழர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சிறப்பு மிகு மாநாட்டில் இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த தலைப்பிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் பொதுவாக மக்களினுடைய பார்வையில் ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக, ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக, மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு குடும்பமாக அடையாளப்படுத்துவதற்கு மக்களிடத்தில் பல அடையாளங்கள் இருக்கிறது. வீட்டினுடைய வாசலில் அல்லது வீட்டினுடைய முகப்பில் ஃபாத்திமா மன்சில், ஆயிஷா மன்சில், இப்படி ஒரு அரபி பெயருடன் அந்த வீடு கட்டப்பட்டு எழுதப்பட்டிருந்தால் இது ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று எண்ணிக்கொள்வார்கள். அல்லது வீட்டினுடைய முகப்பிலே ஒரு பிறையினுடைய படத்தை போட்டிருந்து அல்லது 786 என்ற எண்ணை குறித்திருந்தால் இதுவும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று எண்ணிக்கொள்வார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொப்பியை அணிந்து அவருடைய குடும்பத்திலே வெளியிலே வருகை தருவார்கள் என்றால் இவர்களெல்லாம் இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாமிய குடும்பம், ஒரு வீட்டில் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் நமக்கு நினைவூட்டி இருக்கிறது. இது போன்ற அடையாளங்கள் உண்மையில் இஸ்லாமிய குடும்பத்தின் அடையாளங்கள் அல்ல. அல்லாஹுவும் அவருடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் எந்த குடும்பம் நடக்கிறதோ அவர்கள்தான் இஸ்லாமிய நல்லொழுக்கம் உள்ள நற்குடும்பமாக அமையும் என்பதை திருக்குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். அதுல முக்கியமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, மஸலுல் பைத்துல்லதி யுதுக்கருல்லாஹ ஃபீஹி வல் பைத்தில்லதி லா யுதுக்கருல்லாஹ ஃபீஹி
மஸலுல் ஹய்யி வல் மையித். ஃபர்ஸ்ட் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் அவங்களுடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு காட்டுகிறது. ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் அவர்களுடைய வீட்டிலே இறை நினைவு, அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக, நினைவுபடுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுகிறதோ அந்த வீடும், எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படவில்லையோ அந்த வீடும் உயிருள்ள உயிரற்றவைகளுக்கு உதாரணத்தை போன்றதாகும். அல்லாஹ்வின் பெயர் அந்த வீட்டிலே நினைவுபடுத்தப்படுமானால் அது உயிருள்ள ஒரு வீடை போன்று. அல்லாஹ்வுடைய நினைவே அங்கே இல்லை என்றால் அந்த வீடு ஒரு மையத்தை போன்று, ஒரு இறந்து போன ஒரு குடும்பத்தை போன்ற ஒரு வீடு என்று நபிகளார் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார். ஒரு வீட்டின் உள்ளே நாம் நுழைகின்ற பொழுது அல்லாஹுவை பற்றிய நினைவு அங்கே இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் நாடகங்களில் துவங்கி இரவு உறங்குகின்ற வரையிலையும் தொடர்ச்சியாக நான்ஸ்டாப்பாக வெறும் நாடகங்களாக வீட்டுக்குள்ளே ஓடுமானால் அது ஷைத்தானினுடைய நினைவுபடுத்தக்கூடிய இடமாகும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் அங்கு இல்லை, இறை நினைவுகள் அங்கே இல்லை. வெறுமனவே உலகத்தினுடைய விஷயங்களே அந்த வீடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லது நாடகம் இல்லாமல் இந்த பக்கத்திலே அவருடைய பிள்ளைகள், பயன்கள் எல்லாம் பேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் ரீல்ஸையும் இதையுமே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த வீடும் இஸ்லாமிய குடும்பம் உள்ள வீடு அல்ல. எந்த வீட்டிலே இறைவனினுடைய வார்த்தைகள் பேசப்படுமோ சொல்லப்படுமோ அதுதான் உண்மையில் இஸ்லாமிய வீடு, இஸ்லாமிய குடும்பம் உள்ள ஒரு வீடு. நபிகளார் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே நுழைகிறார். நுழையும் போது வீட்டின் உள்ளே நுழையும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்பவன். வீட்டில் உள்ளே போகும்போது பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் உள்ளே நுழைகிறேன். வீட்டுக்குள்ள உள்ளே போகும்போதே பிஸ்மில்லான்னு சொல்லி உள்ளே போறான். வீட்டின் உள்ளே போனதற்கு பிறகு உணவை சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன் என்று துவங்குகிறான். இப்படி அவனுடைய துவக்கம், வீட்டினுடைய நிகழ்வுகள் அனைத்திலேயும் அல்லாஹ்வுடைய பெயர் குறிப்பிடப்படுமானால், நபிகளார் காட்டிய அந்த துவாக்கள், திக்ருகள் அங்கே சொல்லப்படும் என்று சொன்னால், ஷைத்தான் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஷைத்தான்களுக்கு சொல்வானாம், அலா மபீத லக்கும், உங்களுக்கு இங்கே இருப்பதற்கு இடம் கிடையாது, வலா அஷா, உணவும் கிடையாது. சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்லிட்டான், அதனால அதுல உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. வீட்டின் உள்ளே நுழைகின்ற பொழுதே அல்லாஹ்வின் பெயரை கொண்டு வந்து விட்டால், எனவே இங்கே நீங்கள் இருக்க முடியாது என்று சொல்வானா. இது நபிகளார் நமக்கு சொன்னது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் எங்கு சொல்லப்படுகின்றதோ அங்கு ஷைத்தான் விரண்டு ஓடி போய் விடுவார். ஷைத்தான் எங்களுக்கு வேலை இல்லை. எங்கே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாமல், அவன் நினைவுகூரப்படாமல் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் உள்ளே வந்து கும்மி அடித்துக் கொண்டிருப்பான். எல்லாத்தையும் கெடுப்பான். கணவனை கெடுப்பான், மனைவியை கெடுப்பான், உங்களுடைய பிள்ளைகளை கெடுப்பான், உங்கள் குடும்பத்தை கெடுப்பான். எல்லா வேலைகளையும் செய்வதற்கு நீங்கள் என்ன வாசலை திறந்து விடுகிறீர்கள்? அல்லாஹ் என்ற அந்த திக்ரை சொல்லாமல் அவனை உள்ளே நுழைத்து விடுவீர்கள். ஆனால் அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இல்லாமல் பெயரிலே முஸ்லிம்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். உள்ளே எல்லா ஷைத்தானுடைய வேலைகளையும் அவன் காட்டிவிடுவான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அதுல முதலாவதாக நபிகளார் நமக்கு குறிப்பிட்டது இறைவனுடைய நினைவு. அந்த இறை நினைவிலேயே மிக முக்கியமான ஒன்று தொழுகை. திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுங்கள். எந்த வீட்டில் இறை நினைவு இருக்கிறதோ அங்கே ஷைத்தான் வரமாட்டான். எந்த வீட்டில் இறைவனை பற்றி பேசப்படுகிறதோ அங்கே ஷைத்தான் வரமாட்டான். அது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அங்கே இருக்கும். அங்கே முதலாவது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவைகளில் முதலிடம் தொழுகை. என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்கள்.
திருக்குர்ஆனுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் முதன்மையான கலிமாவுக்கு பிறகு, கொள்கை பிரகடனத்திற்கு பிறகு முதலாவதாக நபிகளார் அவர்கள் தொழுகையை சொன்னார்கள். அப்போ அந்த தொழுகை நம்முடைய வீட்டிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். சஹி முஸ்லிமில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நபிகளார் சொல்றார், இஜ்அலூ ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும் வலா தத்தஹிதூஹா குபூரா. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், மண்ணறைகளாக ஆக்கிறார். வீட்டிலே கண்டிப்பாக தொழுகை இருக்க வேண்டும். தொழுகை ஆண்களுக்கு ஒரு சட்டமும் பெண்களுக்கு இன்னொரு சட்டமும் நபிகளார் கூறியிருக்கிறார். ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக கடமையான தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும். பெண்கள் விரும்பினால் தொழலாம், விரும்பினால் வீட்டிலேயும் தொழுது கொள்ளலாம். அதுல நபிகளார் அவர்கள் நமக்கு அதிகம் ஆர்வமூட்டி நமக்கு சொன்னது அஃலலு ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. புகாரி நீங்கள் பார்க்கலாம், மனிதன் தொழும் தொழுகையிலேயே மிகச் சிறந்தது அவன் வீட்டில் தொழும் தொழுகை, கடமையான தொழுகையை தவிர. கடமையல்லாத மற்ற தொழுகைகள் எல்லாம் வீட்டில் தொழுவதே சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆண்களாக இருப்பவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு போகிறீர்கள் என்றால் சுன்னத்தான தொழுகை வீட்டிலே தொழுது விட்டு நீங்கள் போய்விடலாம். லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப், இஷா எந்த தொழுகைக்கு போவதாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருப்பீர்களானால் அங்கே சுன்னத்தை தொழுது விட்டு செல்லுங்கள். திரும்பி வந்து பின் சுன்னத்தை வீட்டில் தொழுங்க, அதுதான் சிறந்தது. ஆனால் பள்ளியில் தொழலாமா என்றால் அனுமதி உண்டு, தொழுவதற்கு தடை எதுவும் இல்லை. ஆனால் வீட்டில் தொழுவதற்கு நிறைய நன்மை அதிகம். அப்போ உங்களுடைய வீடு அல்லாஹ்வுடைய நினைவுள்ள வீடுகளாக ஆண்களாக இருப்பவர்கள் கூட அங்கே தொழுமாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். யாருமே தொழாமல் வீட்டிலே எந்த தொழுகையுமே இல்லாமல் இருந்தால் அது கபர்ஸ்தான். வலா தத்தஹிதூஹா குபூரா. உங்கள் வீடுகளை கபறுகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த வீட்டில் தொழுகை இல்லாமல் போய்விடுகிறதோ அது இஸ்லாமிய வீடு அல்ல, அது ஒரு கபர்ஸ்தான், மண்ணறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முக்கியமாக வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருந்தால் பள்ளிக்கு போக தொழவில்லை என்றால் வீட்டில் தொழுமாறு நீங்கள் ஆக்குங்கள். வீட்டில் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும், ஐவேளை தொழுகையும் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்களாக இருப்பவர்கள் முடிந்தளவு உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுமாறு நபிகளார் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் அவங்களுடைய வீட்டிலே தொழக்கூடிய நிலை இருக்கும், அங்கே தொழுபவர்களாக இருப்பார்கள். அதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், ஒரு சிறந்த குடும்பம், ஒரு சிறந்த இஸ்லாமிய குடும்பம், அந்த குடும்பத்தில் எப்படி நடக்கும் என்பதை பற்றி சொல்லும் போது முஸ்னத் அஹ்மதில் நாம் பார்க்கிறோம், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா வ ஐகல இம்ராத. ஒரு ஆண்மகன் இரவிலே எழுந்து தொழுகிறார், தஹஜ்ஜத் தொழுகை என்று சொல்லுவோமே அந்த தொழுகையை தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியையும் எழுப்பி விடுகிறார், நீனும் தொழு. இவனுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும் என்று நபிகளார் சொன்னார். கடமையான தொழுகையை தாண்டி அவருடைய வீட்டிலே எப்படி இரவிலே எழுந்து நின்று அவனும் தொழுது முடித்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியையும் எழுப்பி விடுகிறார். இப்படி ஒரு ஆண்மகன் உள்ள வீடு ஒரு இஸ்லாமிய வீடு. அடுத்து இன்னொரு பக்கம் நபிகளார் அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன் காமத் மினல் லைல் ஃபஸல்லத் வ ஐகலத் ஜௌஜஹு. ஒரு பெண்மணி அவளும் என்ன செய்கிறார், இரவில் நின்று எழுகிறார். ஒரு பக்கத்துல ஒரு ஆண்மகன் நல்ல தொழுகையாளியாக இருக்கக்கூடியவனாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவன் தொழுததற்கு பிறகு தூங்கிக் கொண்டு தன்னுடைய மனைவி இருந்தால் அவளை எழுப்பிவிட்டு தொழ வைக்கிறார், ஒரு சிறந்த இஸ்லாமிய குடும்பம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு பெண்மணி அவள் இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறார். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஷைத்தான் விரண்டு ஓடக்கூடிய ஒரு குடும்பத்தில் இரவு நேரத்திலே ஒரு பெண்மணி எழுந்து தொழுது அவள் தொழுது முடித்ததற்கு பிறகு தன்னுடைய கணவனையும் எழுப்பி நீங்களும் தொழுங்கள் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒரு ஐவேளை தொழுகை, அதையும் தாண்டி ஒரு சிறந்த குடும்பம் இரவு தொழுகையும் கூட தொழக்கூடியவர்கள்.
அவங்கவுங்க தனித்தனியாக தொழாமல் அவங்க தொழுவது மட்டுமல்லாமல் என்னுடைய மனைவியும் தொழட்டும், என்னுடைய கணவரும் தொழட்டும் என்று இரண்டு பேர்களுமே இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளிலே, அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே அக்கறை காட்டுகிறார்களே, இவருக்கு அல்லாஹ்வுடைய பேரொருள் அல்லாஹ் கொடுக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். அவங்க எப்படி நடந்தாங்க? பல அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் வெளியில பெரிதாக எல்லாம் பேசுவார்கள், ஆனால் நடைமுறையில் செய்ய மாட்டார்கள். நபிகளார் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள். சினிமா நடிகர்களுக்கு பின்னா பெரும் கூட்டங்கள் இப்போ இன்னும் போய்கொண்டு இருக்கிறது. சினிமா படத்தில் நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் நில உச்ச வரம்பு சட்டம் என்று ஒரு காலத்தில் இந்திரா காந்தியினுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஓவரான நிலத்தை ஒரே அளவு வச்சிருக்க கூடாது, அதை அரசாங்கம் பறித்து ஏழைகளுக்கு கொடுப்போம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதை சினிமாவில் கொண்டு வந்து ஒரு நடிகர் என்ன செய்கிறார், உங்களுடைய நிலத்தை எல்லாம் நாங்கள் பறிக்க போகிறோம்னு எதிரி வர்றான். வரும்போது அவர் சொல்லுவார், நீ என்ன வந்து சொல்றது, உனக்கு முன்னாடியே என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பங்கிட்டு விட்டேன்னு சொல்லுவார். இது சினிமாவில் பேசும் வசனங்கள். உண்மையில என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சக நடிகர்களுக்கே வட்டிக்கு கொடுத்து கொடுமையும் மேலையும் கொடுமை செய்யக்கூடியவராக அந்த நடிகர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வெளியில அங்க படத்துல போகும்போது ரொம்ப நல்லவன் மாதிரி நடிப்பது, நிஜத்தில் பார்த்தா அதுக்கு நேர் மாற்றமாக நடக்கும். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இதான் நிறைய நடிகர்கள், அந்த நடிகர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள், அதை பட்டியல் போட்டால் பல நாட்கள் பேசலாம். வெளியில நல்லவனை போன்று இருந்து கொண்டு இருப்பான், பார்த்தோம்னா அவ்வளவு அயோக்கியத்தனங்களும் அவன் செய்வான். படத்துல மட்டும்தான் ரொம்ப நல்லவன் மாதிரி இங்கே விசிலடிக்கிற ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போயிடுறான். நபிகளார் அப்படி அல்ல. நபிகளார் எதை மக்களுக்கு சொன்னார்களோ அதை செய்வதில் முதலிடத்தில் அவர்கள் இருந்தார். சஹி முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம், நபிகளார் அவர்கள் இரவு தொழுகை தொழுது முடித்ததற்கு பிறகு அவர்கள் ஆயிஷா நாயை பார்த்து சொல்வார்களாம், கூமி அஃப்திரு யா ஆயிஷா, ஆயிஷாவை எழுந்து நீ வித்திரை தொழு என்று நபிகளார் அவர்கள் சொல்லுவார்கள். அவங்க இரவு தொழுகை தொழுவார், உன் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள். அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் வித்திரு தொழுத பிறகு தன்னுடைய மனைவியை என்ன செய்வார்கள், எழுப்பி விட்டு நீனும் அது மாதிரி தொழு. இஸ்லாமிய குடும்பம் எப்படி நபிகளார் வாழ்ந்து காட்டிருக்கான் பாத்தீங்களா? கணவரும் தொழுகையாளி, மனைவியும் தொழுகையாளி, அதிலும் உபரியான வணக்கங்கள், மார்க்கம் ஆர்வமூட்டிய அதிலையும் ஒருவர் நடந்தார்களே, ஆனால் அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம், நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடும்பம். நபிகளார் இப்படியெல்லாம் உருவாக்கி அந்த தோழர்கள்லாம் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். கடமையான தொழுகையை இறை இல்லத்திலே தொழக்கூடியவர்கள் தான் எல்லாம். உறங்கியவர்கள், வராமல் இருந்தவர்கள்லாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். அதுவும் சில நேரங்களில் தான். நம்ம மாதிரி பள்ளிகளில் மிக பிரம்மாண்டமான பள்ளியாசல்கள் கட்டப்பட்டு அந்த பிரம்மாண்டமான பள்ளியாசல்களில் ஃபஜர் தொழுகைக்கு வருபவர்கள் ஒரு சஃப்பு 2 சஃப்பு அளவுக்கு தான். ஆனால் நபிகளாருடைய காலத்தில் அப்படி இருந்ததில்லை. பெரும்பாலும் எல்லாரும் தொழுகைக்கு வந்து விடுவார்கள். யாராவது ஊரவர் 2 பேர் தான் நீங்க நபிமொழிகளில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியையும் நடைமுறைப்படுத்துவதில் நபித்தோழர்கள் அளவு கடந்த ஆர்வம். அதுல ஒரு நபித்தோழரை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக நபிமொழிகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். ஆனால் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களே, அதாவது பசி பட்டினி. அவர்களுக்கு உண்பதற்கு தொடர்ச்சியாக ஒரு நாள் முழுவதும் உணவு கிடைத்ததில்லை. சரி, அரையுறை உணவாக கிடைக்கிறதா, அதுவும் அவர்களுக்கு இருந்ததில்லை. பசியின் காரணத்தினால் மயக்கப்பட்டு விழுந்து வெளியில் செல்பவர்கள்லாம் எவரோ ஒரு பைத்தியன் படுத்து கிடக்கிறார் என்று மிதித்து செல்லும் அளவுக்கு பசியின் கொடுமையில் இருந்தவர்கள். ஆனால் பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செல்வத்தை வழங்குகிறார். நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அவர்கள் திருமணமும் செய்து கொள்கிறார்கள். அவருடைய மனைவி புஸ்ரா பின்த் கஸ்வான் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் குறிப்பிடுகிறார். அவங்கள கல்யாணமும் முடித்து ஒரு வீட்டிலேயும் இருக்கிறார்கள். அப்போ போய் அபு உஸ்மான் என்ற ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் 7 நாட்கள் போய் விருந்தாளியாக தங்குகிறார். அவர் சொல்லுகிறார், யஃப்து அபா ஹுரைரா சபா,
அபூ ஹுரைரா அவர்களிடத்தில் நான் 7 நாட்கள் விருந்தாளியாக நான் தங்கினேன். அப்போ யத்தகிபூனல் லைல அஸ்லாசன், அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஹுவ ஹாதிமுஹு வ இம்ராஅத்துஹு, அபூ ஹுரைராவும் அவருடைய வேலைக்காரரும் அவருடைய மனைவியும் இரவை 3 பங்குகளாக பிரித்துக் கொண்டார்கள். 3ல முதல்ல யுஸல்லி ஹாதா சும்ம யூகிலு ஹாதா, முதல்ல ஒருவர் எழுந்து அவர் அந்த இரவு தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு அடுத்தவரை எழுப்பி விடுவார். அவர் தொழுததற்கு பிறகு இன்னொருவரை எடுத்து விடுவார். இப்படி இரவை 3 பகுதிகளாக பிரித்து அபூ ஹுரைரா தொழுவார், அவருடைய மனைவி தொழுவார். அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் வேலைக்காரரும் இரவு நேரத்தில் தொழுவார். இது புகாரியில் இடம் வரும் ஒரு செய்தி. பாருங்க எப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பாருங்க. நபிகளாரினுடைய நபிமொழிகளை எப்படி அவர்கள் பின்பற்றினார்கள் பாருங்க. ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அவர்களை அந்த வீட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. அவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய மனைவி மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூட தொழுகையாளியாக மாற்றுவார் ஒரு இஸ்லாமிய குடும்பம். அப்ப அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது சைத்தான் போகிறார். அது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக வரும். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் கணவன் தொழுகையாளியா இருப்பான், மனைவி தொழுகையாளியா இருப்பார், மகள் தொழுகையாளியாக இருப்பாள், மகன் தொழுகையாளியாக இருப்பார். இறை இல்லங்களில் ஆண்களாக இருப்பவர்கள் பள்ளியில் வருவார்கள், பெண்களாக இருப்பவர்கள் குறைந்தபட்சம் தன் வீட்டிலே தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நாம் அடையாளப்படுத்தலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி காட்டியிருக்கிறார். அடுத்தது இறைவனை நினைவு கூறுவது, அல்ல தொழுவது, திக்ர் செய்வது. அதுபோன்று இறைவனின் வேதமான திருமறை குர்ஆனை ஓதுவது. இது திருக்குர்ஆன் நமக்கு அழகாக சொல்கிறது பாருங்க. வதுக்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்களுடைய வீடுகளில் ஓதப்படும் வசனங்களையும் ஹிக்மத் என்பதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். இதை யாரை விழித்து யாரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான்னா பெண்களை பார்த்து சொல்கிறான். முக்கியமா உங்கள் வீடுகளில் ஓதப்படும் திருக்குர்ஆன் வசனம். இதிலேயே அடிப்படை அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறான், திருமறை குர்ஆன் ஓத வேண்டும். நம்ம வீட்டில திருக்குர்ஆன் ஓதப்பட வேண்டும். எல்லார் வீட்டிலையும் திருக்குர்ஆன் வச்சிருக்கோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்கு எல்லா வீட்டிலையும் இருக்கணும். ஆனால் கொடுக்குறாங்க. ஆரம்ப காலத்தில் திருமணம் முடிக்கின்ற பொழுது அந்த சீராக கொடுக்கும் போது பெண் வீட்டில் இருந்து ஒரு திருக்குர்ஆனை தன்னுடைய மகளுக்கு வைத்து அனுப்புவான். அது ஒரு காலம் இருந்தது. இப்போ இருக்கா என்னன்னு தெரியுது. அந்த குர்ஆன் ஓத வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துக்கு, இது பரக்கத்துக்காக மேல தூக்கி வச்சிருது. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ ஓதுவாங்க. திருக்குர்ஆன் நாம் தினமும் ஓத வேண்டும் என்பதற்காக கொடுத்தனுப்பப்படுகிறது. வீட்டிலே எல்லாருக்கும் குர்ஆன் இருக்கணும். இல்ல செல்போன்ல இருக்குது அப்படின்னா அதுலயாவது பார்த்து ஓதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஓத வேண்டும், என் செல்போன்ல இருக்கு அப்படின்னா வச்சுக்கிறீங்க. அப்படி இல்லை, அதை பார்த்து ஓதுகிற சிரமம் என்றால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஆளுக்கு ஒரு திருக்குர்ஆனை வாங்கி கொடுத்து தினமும் ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஏன்னா உங்கள் வீடுகளில் ஓதப்படும் அல்லாஹ்வினுடைய வசனங்கள் என்று அல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்லுவான். வீட்டில் கண்டிப்பாக குர்ஆன் ஓதப்பட்டு இருக்கும். குறைந்தபட்சம் தினமும் ஒரு தடவையாவது என்ன செய்யுங்கள், திருமறை குர்ஆனை ஓதுங்கள். அடுத்து வல் ஹிக்மா, ஹிக்மத் என்பதும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த ஹிக்மத் என்பதை சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப வீட்டில் என்னென்ன இருக்கணும்? நபி மொழி புத்தகங்களும் இருக்க வேண்டும். உங்க வீட்டில் குர்ஆன் வைத்திருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைகள், வழிகாட்டுதல்கள் அதையும் வச்சிருங்க. ஏன்னா திருக்குர்ஆன் அழகாக வமயுத்தில்லாஹ் வரசூலஹு ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, மகத்தான வெற்றி அடைந்த குடும்பம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். இதுவும் திருமறை குர்ஆன். அல்லாஹ் சொன்னபடியும் நடக்கணும், அவன் தூதர் சொன்னபடியும் நடக்கும். அவன் தூதர் என்ன சொன்னார்கள், அவருடைய வழிகாட்டுதல்கள் என்ன?
அதற்குரிய நூல்கள் இன்று தமிழ் மொழியில் வந்திருக்கிறது. புகாரி இருக்கிறது, முஸ்லிம் இருக்கிறது, அபுதாவுத் இருக்கிறது, நசாயி இருக்கிறது, இப்னு மாஜா இருக்கிறது, முஸ்னத் அகமது இருக்கிறது. ஏராளமான நபிமொழி நூற்கள் மொழியாக்கங்கள் நம்ம இடத்தில் வந்துவிட்டது. வீட்டில் வாங்கி வச்சு அதை படிக்க. அல்லாஹ் அடுத்து என்ன சொன்னா, படிப்பது மட்டுமல்ல, அதை நினைவு கூறுங்கள். ஓதுற அந்த திருக்குறானையும் அந்த நபிமொழிகளையும் நினைவுபடுத்தி பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறார், அவன் தூதர் என்ன சொல்கிறான், மது குருண நினைவில் கூறுங்கள். திருக்குறானில் உள்ள சட்டங்களை நினைவில் கொண்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நாம் நடக்கிறோமா, நம்முடைய குடும்பங்கள் நடக்கிறதா என்பதை நினைத்து பாருங்கள். வெறும் அரபி மட்டும் குர்ஆன் அல்ல, மொழிபெயர்ப்பையும் சேர்த்து வாங்கி வையுங்கள். அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கும் ஒவ்வொன்றையும் இறைவனின் அந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள். அவன் சொல்லும் சட்டங்களை படித்து பாருங்கள். அவன் சொல்லும் அறிவுரைகளை நினைத்து பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் பெண்களை அழைத்து சொல்கிறான், குர்ஆன் ஓது, குர்ஆன் உள்ள சட்டங்களை நினைவுபடுத்து, நபிமொழிகளை படி, நபிமொழிகளில் இருக்கும் சட்டதிட்டங்களை நினைவார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் என்னென்ன எல்லாத்தையும் பார்த்தால்தான் அது ஒரு இஸ்லாமிய குடும்பம். வீட்டிலே குர்ஆன் மட்டும் நபிமொழிகள் மட்டும் வாங்கி அடுக்கி வைப்பதில் பயனில்லை. அடுக்கிய அதை படிக்க வேண்டும், படித்ததை நினைவில் கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இதை திருமறை குர்ஆனுடைய அந்த சின்ன வசனம் நமக்கு சொல்கிறது. உங்கள் வீடுகளிலே ஓதப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய வசனங்களையும் அந்த ஹிக்மத்தையும் நபிமொழிகளையும் நினைத்து பாருங்கள், நினைவில் கொள்ளுங்கள். இதுவும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் அவருடைய வெளி தோற்றங்கள் திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில், நபிமொழிகள் சொன்ன அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். ஆடைகளில் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் அவங்க வீட்டில் இருந்து வெளிவரும் பெண்களை பார்த்து, ஆம், ஒரு கண்ணியமான ஒரு குடும்பம், இஸ்லாமிய மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இன்று எப்படி இருக்கிறது? ஆடைகள் உங்களுக்கு முன்மாதிரி யாரு? நடிகைகள், சின்னத்திரை நடிகைகள், அதில் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகள், அந்த ஆடைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆடைகள், மெல்லிய ஆடைகளை அணிந்து தாங்கள் அல்லது அவங்களுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் வெளியே சென்று போவார்களே, ஆனால் அவர்கள் இஸ்லாமிய குடும்பம் அல்ல. இவர்கள் சொர்க்கத்துக்கே போக முடியாது, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று நபிகளார் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் எடுத்து பாருங்க. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன், ஒரு பெண்கள் ஆடையை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இவங்க எதுக்கு இந்த ஆடையை அணிகிறாங்க? இதுக்கு அணியாம போயிருக்கலாம். இதெல்லாம் நீ மற்றவர்கள் இடத்தில் நீங்கள் பார்க்கலாம். சினிமா நடிகைகள் இடத்திலெல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் அவர்கள் நடிக்கும் பொழுது உள்ள ஆடைகள் எவ்வளவு, ஒரே ஒரு கர்ச்சீப்பை மட்டும் வச்சு தான் மறைச்சிருப்பான், மற்ற ஒண்ணுமே இருக்கு. 2 கர்ச்சீப்பை வச்சு மூடிட்டா அவ்வளவுதான். இது அவர்கள் அசிங்கமான அருவருக்கத்தக்க ஆடைகள். அது மாதிரி நானும் மெல்லிய ஆடைகளை, அங்கெல்லாம் தெரியக்கூடிய ஆடைகளை நான் அணிவேன்னு போனீங்கன்னா, நபிகளார் சொல்றாங்க, இப்படி சில பெண்கள் ஆடையை அணிந்திருப்பார்கள், ஆனாலும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். லா யஜித்ன, அவருக்கு சொல்லுவாங்க, லா யதுகுன்னல் ஜன்னா வலா யஜித்ன ரீஹஹா, அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. சொர்க்கம் எங்கேயோ இருக்கும். அப்போ ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்பதை அடையாளப்படுத்தினா, வெளியிலேருந்து ஒருத்தன் பார்த்தான் என்று சொன்னால் எப்படி இருக்குன்னா, அவருடைய ஆடையிலேயே கண்ணியத்தையும் மரியாதையும் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு இஸ்லாமியனுடைய ஆடை திருக்குர்ஆன் நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறது. யா அய்யுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாஇல் முஃமினீன், நபியே நீர் உம்முடைய மனைவி, உம்முடைய பிள்ளை, மூமினானவர்களுடைய மனைவிமார்கள், பெண்கள், இவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபி, தங்களுடைய முக்காடுகளை தங்களுடைய மேல் பகுதியில் போட்டுக் கொள்ளட்டும், முழுசா மறைத்து போகட்டும். சுடிதார் கடையில் வாங்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு துணியை தந்தாண்டா அதான் ஷால்னு மேலே போடாதீங்க. உங்களை முழுமையாக மறைக்கும் ஆடைகளை வைத்து நீங்கள் நடங்க. குறைந்த ஒரு 2 மீட்டராவது இருந்து அதில் முழுமையாக மறைத்து மனைவி போக வேண்டும், மகள் போக வேண்டும்,
அவருடைய பிள்ளைகளுடைய ஆடைகளில் வெளியிலே பார்க்கின்ற பொழுது ரொம்ப கண்ணியமான ஒரு குடும்பம். ஒரு இஸ்லாமிய பெண்மணியினுடைய ஆடை ஒழுங்குகளை பார்த்தால் ஒரு மரியாதைக்குரிய ஒரு குடும்பத்தில் உள்ளவன் அப்படின்னு. இதுதான் இஸ்லாமிய குடும்பத்தினுடைய ஆடை ஒழுங்குகள். அதுல இப்போ வரக்கூடியவைகளை எல்லாம் பார்த்து வகை வகையாக மார்க்கத்துக்கு முரணாக அடுத்த ஆண்களை ஈர்க்கின்ற வகைகளில் அநியாயம். திருக்குரான் அழகாக சொல்கிறது பாருங்கள், வலா யுபதீன ஜீனதஹுன்ன இல்லா லிபுலதிஹின்ன வ ஆபாயிஹின்ன. உங்களுடைய அலங்காரங்களை உங்களுடைய கணவன், அந்த பெண்களுடைய கணவனுக்கு நீங்க அலங்காரம் பண்ணி காட்டுறது அன்லிமிட்டட். எவ்வளவு வேணாலும் அலங்காரம் பண்ணி உங்கள் கணவருக்கு நீங்கள் காட்டலாம். மார்க்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை. அதே போன்று அவருடைய தந்தைமார்கள் அப்படி அல்லாஹ் கொண்டுகிட்டே போறான். மகரமான உறவுள்ளவர்கள், எந்த ஆணை நாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் உங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம், அந்நியர்களுக்கு அல்ல. உங்களுடைய அழகுகளை அந்நியர்களுக்கு காட்டும் விதமாக அலங்கரித்துக் கொண்டு வெளியிலே சுற்றாதீர்கள். இது இஸ்லாமியர்களுடைய, இஸ்லாமிய பெண்மணியினுடைய, இஸ்லாமிய குடும்ப பெண்களுடைய அடையாளம் அல்ல. அப்போ உங்களுடைய அலங்காரங்கள் அனைத்துமே எப்படி இருக்க வேண்டுமானா உங்கள் கணவருக்காக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக இருக்கக்கூடாது. அதிலே சரியான ஒழுங்குகளை பேணி நீங்கள் நடங்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் உள்ள ஒரு பெண்மணி அவங்களுடைய வீட்டிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அவருடைய ஆடையே அவர்களை ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்று காட்டணும். அலங்கோலமாக அரைகுறை ஆடைகளுடன் வளர்ந்தவர்கள் நிச்சயமாக இஸ்லாமிய பெண்மணிகளாக இருக்க முடியும். அதே போன்று அவன் பையன் இருக்கிறான், அங்கேருந்து வெளியே ஒரு பையன் வெளியே வருகிறான் என்று சொன்னால் அவன் ஆடையிலையும் அவனுடைய முடிகளிலேயும் இஸ்லாத்தினோட அடையாளம் தெரிய வேண்டும். ஒரு சில படிக்கக்கூடியவன் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போடுறான், அதில் நாய் கடிச்ச மாதிரி அங்கங்கே கிழிச்சு வச்சுட்டு அதை போட்டு தெரிகிறான். முடிகளை அரைகுறையாக வெற்றி கொண்டு, இந்த புள்ளிங்கோண்டு ஒரு குரூப் இருக்காங்கள, அவங்கள மாதிரி பாதியை இதை வச்சுக்கிட்டு தன்னுடைய முடிகளில் பாதியை வைத்துக்கொண்டு முத்த பூரா வலிச்சுட்டு போறான். இவன்லாம் இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ளவன். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா. புகாரி நீங்கள் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா, ஒரு பகுதியை விட்டு மற்ற பகுதிகளை மலிப்பதை நபிகளார் தடை செய்தாங்க. வச்சா முழுசா வை, இல்லைன்னா முழுசா எடுத்து இங்கிட்டு கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வைக்காத. இது நபிகளார் நமக்கு தடுத்த ஒன்று. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், இது மாதிரி ஆடைகளையோ இது மாதிரி முடி அலங்காரங்களையும் செய்ய மாட்டான். அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவனும் குடிகாரனாக இருக்க மாட்டான். டாஸ்மாக் கடை பக்கம் தலை வைத்து படிக்க மாட்டான். சின்னவனா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், அந்த மது அது லிக்விடா இருக்கட்டும், அல்லது திடப்பொருளா இருக்கட்டும், அல்லது திரவ பொருளா இருக்கட்டும், அல்லது பவுடரா இருக்கட்டும், அல்லது பிஸ்கட்டா இருக்கட்டும், எந்த வகையிலையும் அவன் தொட்டு பார்க்க மாட்டான். ஆனா ஒரு இஸ்லாமியன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். எதை செய்யக்கூடாது என்பதை சொன்னார்கள். மாஸ்கர கசீருஹு வ கலீலுஹு ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரும் அனைத்தும் ஹராம் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அது எதா இருந்தாலும், தண்ணியா குடிச்சாலும் சரி, அல்லது கஞ்சா செடியை வச்சு நீ சாப்பிட்டாலும் சரி, அல்லது ஒரு பிஸ்கட் மாதிரி பவுடர் மாதிரி உனக்கு வச்சு போதை பொருட்களை தந்தாலும் சரி, போதை வந்தால் உனக்கு ஹராம், வாய் தொடக்கூடாது. அதையும் மேலிருந்து நபிகளார் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். மாஸ்தர கசீரு வ கலீலு ஹராம். எதை அதிகமாக சாப்பிட்டால் போதை வருமோ அதை கம்மியா சாப்பிட்டாலும் ஹராம். கொஞ்சம் ஒரு பெக்கு அடிற ஒன்றும் செய்யாது, அது நிறைய அடிச்சாதான், ஒரு குவார்ட்டர் அடிச்சாதான் ஒன்றாலும், குவார்ட்டர் அடிச்சா உனக்கு போதை வரும் என்றால் ஒரு சின்ன ஒரு பக்கு அடிச்சாலும் அதுவும் ஹராம் மார்க்கம் சொல்லுது. எல்லா வகையான மதுக்களையும் உடை தெரிந்தது. எந்த மதுவுக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, எதையும் நீ தொடக்கூடாது. போதைன்னு வந்து விட்டால் அந்த பக்கம் தலை வைத்து படுக்காதவனாக அந்த குடும்ப தலைவனாக இருக்கட்டும், அவனுடைய பையனாக இருக்கட்டும் போகக்கூடாது. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய வீட்டில் ஒரு குடிகாரன் இருக்க மாட்டான். போதை வஸ்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாணவன் ஒரு மாணவி இருக்க மாட்டார். அவதான் இஸ்லாமிய குடும்பம்.
சுருக்கமாக உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டுமானால், இஸ்லாம் காட்டும் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடப்பவர்கள் தான் இஸ்லாமிய குடும்பத்தினர்கள். பேரை மட்டும் வைத்திருப்பவர்கள், வெளியில் சில அடையாளங்களை காட்டுபவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தினர்கள் அல்ல. எனவே அல்லாஹ் தூதரும் சொன்ன, அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் இஸ்லாமிய குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமை நாளில் குடும்பத்துடன் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிதாவானாக பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.